ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்சகாவி விளக்கு தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக இது பண்ணணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ தான் அதுக்கு பண்ணுறதுக்கு டைம் வந்துச்சு. ஏன்னா பாலக்காட்டுலன்னா மாட்டு சாணம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எங்கள் மாமியார் வீட்டிலன்னா அங்கே மாடு வளர்க்குறதுனால சாணம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். சரின்ட்டு இன்றைக்கி பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டேன். என் குட்டீஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா சாணம் எடுக்கிறதுக்கு மாட்டு மூத்திரம் கோமியம் எடுக்கிறதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு என்னெல்லாம் மூலத்தனமாக பொருட்கள் தேவைன்னா மாட்டு சாணகம், கோமியம், அது முடிஞ்சு கொஞ்சம் தயிர், பால், நெய், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு வர மாதிரி நல்லா பிசைஞ்சா தான் அப்போ தான் விளக்கு பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். நானே அப்படியே தான் பண்ணிக்கிட்டேன். யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்படியே எல்லாமே ஒவ்வொன்றா பண்ணி முடிச்சுட்டே இருந்தேன். என் குட்டிகளெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது எப்படி விளக்கு வைக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.